ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கோல்டுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வெயில் காலத்துலேயும் இது வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி தான் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு சூடும் ஆகிடும், அதுக்கப்புறம் கோல்டு ஆகிடும். அதுக்கு இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெந்தய குழம்புக்கு இதுதான் முக்கியமானது. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு, 4-5 வரமிளகா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா அரிசி, அப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். வறுத்து இந்த பொடியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முக்கியமானது குழம்புக்கு. இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா அரிசி, காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை உங்கள் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு. அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். பொறுமையாக வறுக்கணும். ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். பொறுமையாக வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நம்ம இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெயில் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டேன். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நமக்கு. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலும் இந்த வெங்காயம், தக்காளி இது வதக்கிறதுல தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இதோட இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முழுசாகவும் கொஞ்சம் பூண்டு நான் போட்டிருக்கேன். பூண்டை நசுக்கிட்டும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இறங்கி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு நம்ம முழுசாகவும் சேர்க்கணும், அது மாதிரி நசுக்கியும் சேர்க்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கி டேஸ்ட்டு குழம்புல நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ தக்காளியோட அந்த பச்சை ஃப்ளேவர்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன். எப்போவுமே சமையலுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன், இது வீட்டில் அரைச்சது தான். இப்போ சேர்த்துட்டு கரிஞ்சிடாமல் நல்லா நம்ம கலந்து விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இது நல்லா கொதித்து வரணும். தண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம மசாலா அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளியை நல்லா கரைச்சிட்டு அதோட திப்பி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ அந்த புளி தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு அதோட புளி கரைசல் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். அந்த திப்பி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க புளி கரைசலில். அதுதான் ரொம்ப முக்கியம். அதோட திப்பி அப்புறம் எல்லாத்தையும் நார் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு புளி கரைசல் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். பாருங்கள், எடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். நல்லா கொதித்து வர்றப்போ தான். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு.
இப்போ புளி தண்ணியும் சேர்த்து உப்பு காரம் எல்லாமே நல்லா வந்து கொதித்து திக்காகி வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு விட. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதித்து வரணும், நல்லா வந்து திக்காகி வரணும் இன்னும். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சுட்டேன் நான். நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து சேர்த்துக்கிறேன். அது சேர்க்கும்போது குழம்பு நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோன்னா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கும் குழம்பு ரெடி ஆகிறதுக்கும் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்குறோம். நம்ம முதல்லே சேர்த்துட்டோம், ரொம்ப வந்து கொதிக்க விட்டோன்னா வந்துட்டு கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் கடைசியாக தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டுருங்க. இப்போயே நமக்கு குழம்போட திக்னஸ் நல்லா தெரியும் பாருங்கள். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா குழம்பு வந்து கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கெட்டி ஆகணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன். கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த வெந்தய குழம்பு ரெடி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.